Hello everyone, welcome to Nivi's Menu Card. இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் உடைச்ச மட்டை அரிசி எடுத்துர்க்கேன். இதுக்கு பதிலா நீங்க நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான சாம்பார் பொடி ரெடி பண்ண ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் மல்லி, நல்ல கலருக்காக 2 காஷ்மீரி ரெட் சில்லி, காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிட்டு இந்த மல்லி எல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு இத நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு இதை வறுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா கலர் மாறணும். இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு பெருங்காய பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் பொடி ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து 1/4 கப்பில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அதை நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. எவ்வளவு பருப்பு எடுத்தோமோ அதில் டபுள் மடங்கு, அதாவது 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்து அதையும் 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 துண்டு புளியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஊற வச்சுருந்த பருப்பில் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பருப்பை மட்டும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பை ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க, பருப்பு நல்லா சாஃப்ட் ஆகிடும். ப்ரெஷர் நல்லா போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசியில் தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த அரிசியை 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். அரிசி ரொம்ப குழையாமல் இந்த அளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 4 சின்ன வெங்காயம், 4-5 பீன்ஸ், 1 கேரட், 1 முருங்கைக்காய், பாதி உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சாம்பார் பவுடர்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் பவுடர் இல்லைனா ரெடிமேட் சாம்பார் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காயெல்லாம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி பழம், 2 துண்டு அளவுக்கு மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ நடுவில் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். அவ்வளோதான், நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதும் 2 சின்ன வெங்காயம், இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணி உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா கரிஞ்சிடும். இதை அப்படியே சாம்பார் சாதத்தோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சுட சுட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.